ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு AWSல ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் AWS கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பாரில் லேம்டான்னு சர்ச் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ லேம்டாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டேபிள் எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது லேம்டா ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிற லேம்டா ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ க்ரியேட் ஃபங்க்ஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், அதாவது நீங்கள் வந்து ஸ்க்ராட்சில் இருந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை யூஸ் ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா. ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும். இதை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கண்டெய்னர் இமேஜ். ஓகேங்களா. ஸோ அந்த கண்டெய்னர் இமேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குபர்னெட்ஸ், டாக்கர் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரௌஸ் சர்வர்லெஸ் ஆப் ரெபாசிட்ரி. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதிலிருந்து அந்த ஆப் ரெபாசிட்ரியிலிருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு கொடுத்துக்கலாம். இங்கே உங்கள் ஃபங்க்ஷன் நேம் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிம்பிள் ஹலோ வேர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ எப்போவுமே ஸ்பேஸ் விட்டு எழுதாதீங்க, எல்லாம் ஸ்மால் லெட்டர்லேயே யூஸ் பண்ணுங்கள். ஸ்பேஸுக்கு பதிலாக ஒரு மைனஸ் ஐஃபன் அப்படின்றத யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ரன் டைம் வந்து நீங்கள் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறீங்க, .NET, கோலாங், ஜாவா, நோட்.js, பைத்தான், ரூபி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிற டெக்னாலஜி, அதாவது லாங்குவேஜ். நான் இப்போது நோட்.js யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து நோட்.js 16 அப்படின்ற ஒரு வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஆர்கிடெக்சர், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிற சிஸ்டமோட ஆர்கிடெக்சர் எந்த மாதிரி இருக்கணும். x86 64 பிட்டான்னு கேட்குறாங்க, இல்லை ARM 64ன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒன்றையே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஓகேங்களா. அந்த ரோல் க்ரியேஷனெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு டிஃபால்ட்டே விட்டுருங்க. அட்வான்ஸ்டு செட்டிங்கும் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே க்ரியேட் ஃபங்க்ஷன் அப்படின்றத கொடுங்க. ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோட் பேஸ் வந்து இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனோட நேம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி இருக்கும். இது தான் உங்கள் ஃபங்க்ஷன். லேயரில் தான் ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகும். இங்கே ஆட் ட்ரிக்கர், ஆட் டெஸ்டினேஷன் எல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக வந்து டெவலப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் உங்கள் ஃபங்க்ஷனோட ARN. ஓகேங்களா. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோடு. ஓகேங்களா. நீங்கள் வந்து அந்த சிம்பிள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படின்ற பிரிண்ட் ஆகிற மாதிரி சும்மா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து exports.handler அப்படின்றத உங்கள் ஃபங்க்ஷன் நேமு. இதில் அசிங்க்ரனஸ் வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து இன்புட் கொடுக்குற ஈவெண்ட். ஓகேங்களா. இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி ஒரு வேரியபிளாக ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து சிம்பிள் வந்து ஒரு நோட்.js ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே டெஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. இங்கே வந்து நீங்கள் ஒரு ஈவெண்ட் எழுதணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறத வந்து ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. நான் சும்மா இங்கே டெஸ்ட் அப்படின்னே போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து டெம்ப்ளேட் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற இது தான் இது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இன்புட்டு நீங்கள் கொடுக்குறது. ஓகேங்களா. நேம் பர்ஃபெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன்.